ஆராதனைகளை போகிறோம். நீங்கள் கூட நினைக்கலாம் எல்லோரும் பண்ணுற மாதிரி இந்த திருவிழந்த ஆராதனை நிச்சயிச்சிடலாம். சும்மா அப்படியே இளைஞர்த்தம் பண்ணி நமக்கு இந்த வழிபாட்டை நடத்தி நமக்கு நிச்சயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போகலாம். இவ்வளோ விளக்கம். ஏன்னா இது பலன் அளிக்கணும்னா, இது பயனளிக்கணும்னா இந்த சத்தியத்தை நிச்சயம் அறிஞ்சுக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. இது சத்தியம். இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுக்கு சத்தியம். ஏன்னா கடவுள் உணவாக இருக்கிறாரு, உடலை சாப்பிட கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அன்றைக்கே ஏற்றுக்கல, இன்றைக்கி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுங்க தெளிவாக சொல்கிறாரு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை உணர்ந்து, இதை தியானித்து, இதை இருதயத்தில் விசுவாசித்து, இதை அந்த அப்பன்ட்டு அறிக்கை பண்ணி, அப்பா இவ்வளோ பெரிய தியாகத்தை எங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் அன்பு. அதில் குரானில் அழகாய் சொல்லுவார், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அதனால் அவனுடைய அன்புக்கு அளவே கிடையாது. அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், பொறுத்து கொள்ளும், தப்பு பண்ணவனை மன்னிக்கும், அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய்யலாம் அன்பு. ஆனால் இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பெல்லாம் என்னென்னு சொன்னால் போலியானது. லாபத்தை எதிர்பார்த்து பின்னால் நமக்கு எதாவது கிடைக்குமா, இதனால் லாபம் இருக்கா, இவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டா வருமானம் வருமா, சம்பாதிச்சு கொடுப்பானா, இன்னொன்று சம்பாதிச்ச பணத்தை நம்ம கையில் கொடுப்பானா. நீங்கள் தான் இப்போ எல்லாம் தான் வெட்ட வெளிச்சமாக பார்க்க முடியுமே. என்னென்ன கோலங்களாக நடக்கு, என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கு. சம்பளத்தை கொடுக்கலன்னா என்ன பாடுபடுத்துகிறாங்க. வருமானம் இருந்தால், உங்களால் ஏதாவது பிரயோஜனம் இருந்தால், வருமானம் இருந்தால், லாபம் இருந்தால் மதிப்பு உண்டு. எந்த வருமானமும் இல்லை, லாபமும் இல்லை, நமக்கு உடம்புக்கு முடியல, படுத்துட்டோம், அவங்க ஏதாவது பண்ண வேண்டிய காலகட்டம் வரும்போது அன்றைக்கு தெரியும் நமக்கு செருப்பங்களை தேடி மணிக்கும் செய்தலா. இவங்களை நம்பி பெற்று வளர்த்து இவ்வளவு பண்ணி கடைசிக்கு நம்ம நிலைமை என்ன ஆகிப்போச்சு, ஏமாத்திட்டோமே, இவ்வளவு நம்ம இணைஞ்சிட்டோமே. இதைத்தான் இன்றைக்கி எல்லாரும் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், இன்றைக்கி கடவுள் ஒருத்தர் இன்றைக்கி நமக்கு உதவி செய்யலைன்னா, கொடுக்கலைன்னா யாரும் என்ன செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன், நீ 1 இல்லை 2 இல்லைன்னு சொல்லுதே அப்பா, கோடிக்கணக்கில் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், என் ரத்தத்தால் கதவு போட்டு என் பிள்ளைகளை உனக்கு தங்கச்சிகளாக இணைஞ்சிருக்கிறேன், அக்காலாக இணைஞ்சிருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் அப்படிதான் சொன்னேன், நீங்கள் தரலைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற நற்செய்தி என்னவென்றால் இந்த உண்மையை. அதனால் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், தப்பு சொல்ல, கோயிலுக்கு போகிறது உண்மைதான், செவக்கூடத்துக்கு போகிறோம் உண்மைதான், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறோம், முருகன் கோயிலுக்கு போகிறோம் உண்மைதான், மாரியம்மா கோயிலுக்கு போகிறோம் உண்மைதான், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகிறோம் உண்மைதான். கோயிலுக்கு போகிறதெல்லாம் என்ன கிடையாது, கர்ம பாவம், ஜென்ம பாவம். இந்த முதல் மனுஷன் செஞ்ச அந்த சாபம், முதல் மனுஷனுக்கு வந்த அந்த பாவம், செத்து போன ஆன்மா அந்த உயிர் தள்ளக்கூடிய நிகழ்ச்சி இந்த புண்ணிய ஸ்தலங்களில் கோயில்களில் நடக்கா, இந்த வழிபாட்டு முறையில் நடக்கான்னா நினைக்காது. நான் கேட்குறேன், நீங்கள் சோறை பொங்கி வச்சுட்டு இன்னொன்று வச்சுட்டு ஒரு ஆஸ்பத்திரி போகிறீங்க, டாக்டர் என்ன செய்கிறாருன்னா மாத்திரை கொடுக்குறாரு, காய்ச்சலுக்குரிய டேப்லெட்டை போட்டால் தான் காய்ச்சல் என்ன செய்யும், அட்டாக்குரிய மாத்திரையை போட்டால் என்ன செய்யும், அட்டாக் வந்து செத்துக்கிடுவேன். நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க, மாத்திரையை மாற்றி பண்ணால் மேடி சிஸ்டர் கேளுங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, டாக்டர் என்ன செஞ்சாருன்னா ஒரு மாத்திரையை மாற்றி எழுதி கொடுத்தாரு. இது 1 மாதம் தின்னுட்டு போகுது, உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அங்கே போய் காட்டுறாங்க, ஏன் இப்படி எந்த மாத்திரை ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டு அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னாங்க. வேறு யாருன்னா கேஷ் போட்டுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சரியான மாத்திரையை நீ கரெக்டாக சாப்பிடலன்னா அது உனக்கு என்ன செய்யணும், வேறு நோயை உனக்கு சாவை என்ன செஞ்சிடும். இதே போல் இந்த வழிபாட்டில் முக்கியமானது உன் செத்துப்போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கின்ற பானம், ஆகாரம், உன் சாபத்தை நீக்கக்கூடிய, பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, பிரேயர் என்று சொன்னால் உன் இதயத்தில், உன் ஆத்மாவில்
நீ தனித்திருந்த. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்றாருங்க, இந்துக்கள் சாமியாராக குருவாக மதிக்கின்ற அவர் சொல்றாரு, நான் தனியாக உட்கார்ந்து அந்த பரம்பொருளை படைத்தவரை நான் நினைத்து நான் தியானத்தில் அமரும்போது அவன் அருள் ஒளி என்னை நிரப்புகிறது. அந்த ஒளி அருள் என்னை நிரப்பும்போது நான் பரவச நிலைக்குள்ளாகிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். யானை இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த கூரை வீட்டுக்குள்ள போச்சுன்னா கூரை வீட்டையே நெஞ்சிரும், மிதிச்சு நெஞ்சிரும், நொறுக்கி போட்டுரும். இது மாதிரி பரவச நிலைங்கிறது ஒரு யானைக்குரிய பலன் சக்தி. இந்த பரவச நிலைக்கு போகும்போது இந்த மாமிசத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரமாகிய கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த காமத்தை, கோபத்தை, வெறுப்பை, பகையை, கவலையை, தோல்வியை, துயரத்தை எல்லாத்தையும் அழித்து ஒழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சக்தி எதுன்னு சொன்னால் அந்த பரவச நிலையில் இருக்கக்கூடிய யானைக்குரிய பலம். கைதிட்டுகளை பார்ப்போம், கரெக்ட். நீ ஜெபக்கூடத்துக்கு போறிய, புண்ணியத்தலத்துக்கு போறிய, எதையாவது கண்ணை மூட முடியுதா? கண்களை மூடி அகக்கண்ணை, மூன்றாவது கண்ணை திறந்து, தெய்வத்தை பார்க்கக்கூடிய கண்ணை திறந்து நீ கரங்களை விரித்து அவனை நினைத்து இருதயத்திலே நீ வாஞ்சிக்கும் போது, நேசிக்கிறேன் அப்பா, உங்களை முத்தம் செய்கிறேன் அப்பா, உம்மை தொழுது கொள்கிறேன் அப்பா, என்னை துரோகியை, பாவியை, சாபத்தில் இருக்கிறவனை மன்னித்து ஏற்றுக்கொண்ட உங்கள் அன்பே எவ்வளவு பெருசு. அன்பு என்பது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தம்பி தங்கச்சி சொல்கிறேன், அன்புனா என்ன தெரியுமா? காதல்னா என்ன தெரியுமா? ஒரு கற்பை பாதுகாக்கிறது. உன்னை நேசிக்கிறவங்களை தவறான வழியில் தப்பு பண்ண விடாமல் நினைக்கிறது, பாதுகாத்தது. தன்னலத்தை நாடாதது, தன்னுக்கு பிடிச்சமானதை நினைச்சாது தேடாதது, தான் அன்பு செய்கிற கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிச்சி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நிச்சயக்கூடியது, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடியது. யார் பண்ணுறான்னா, இது யார்கிட்ட பார்க்க முடியும்னா இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் அதை பார்க்க முடியுமே தவிர வேறு யார்கிட்டையும் பார்க்க முடியாது. இதைத்தான் அன்னை மரியாதை நீங்கள் பார்க்க முடியும். அவங்க நினைச்சாங்கன்னா இந்த கற்பை, இந்த வாழ்க்கையை புனிதமாக வச்சுருந்தாங்க, இல்லற வாழ்க்கையில் இருந்தாங்க, அருள் நிறைஞ்சவங்களாக இருந்ததுனால இந்த யோசிப்பும் அன்னை மரியாதை இந்த திருமணம் இல்லற வாழ்க்கை அவங்கள என்ன செய்ய முடியலை, சேதப்படுத்த, கரைப்படுத்த, சொல்லுங்க, தேவனை விட்டு பிரிக்க முடியலை. இந்துக்கு சகோதரர் சொல்கிறேன், ஸ்ரீ ராமர் சீதை எடுத்துக்கோங்க, 14 வருஷம் வனவாசம் போனாங்க, வனவாசத்தில் இருந்தாங்க. அவங்க கற்பை என்ன செய்யலை, கரைபிடிச்சிக்கல. ஒரு தங்கச்சியை, ஒரு பெற்ற தாயை எப்படி பார்க்கணுமோ அப்படி சீதையை ராமர் பார்த்து கொண்டிருந்தார். நல்லா நீ கவனிச்சுக்கணும். அதனால இந்த ராமனும் லட்சுமணனும் அந்த ஒரு பெண்ணை நேசிச்சாங்கன்னா உணவு, உடை, அதுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்து எந்த விதமான லாபத்தையும் இது பண்ணாமல், இதே சீதையை நான் கேட்குறேன், சீதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ராவணன் 14 வருஷம் புருஷனோடு இருந்தால் இந்த உடலுக்கு, உடலுடைய சுகத்துக்கு, இந்த உடலுடைய இதுக்கு என்ன செய்யலைன்னா அவன் அடிமைப்பட்டு கட்டுப்பட்டு என்ன செய்யலை, வாழலை. அதேமாரி ராவணன் கடத்திக்கிட்டான். 9 மாதம் எங்கே இருக்கிறா? லங்கையில் ராவனுடைய அரண்மனையில் இருக்கிறா. ஆனால் 9 மாதம் அவன் நிழல் கூட இவ்வளோ என்ன செய்ய முடியலை, தொட முடியலை. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த அன்பு, அதான் சொல்கிறேன், அன்புங்கிறது தன்னலத்தை அவன் சொல்கிறான், ஏ தேவி, நீ தான் ராணி, லங்கையினுடைய ராணி நீ தான், நீ என்ன கேட்டாலும் உனக்கு காலில் விழுந்து நான் உனக்கு பணிவிடை செய்ய தயாராக இருக்கிறேன், உனக்கு எல்லாம் இந்த நாட்டையே என்ன செய்யறேன்னா உன் கையில் ஒப்படைக்கிறேன், நீ அரசாளும்படி, என் சந்தோஷத்திற்கு, என் காம லீலைக்கு மட்டும் நீ என்ன செஞ்சா போதும், என் பசிக்கு மட்டும் நீ என்ன செஞ்சா போதும், உணவா. அங்கதான் சீதை சொல்றா, நான் அந்த கடவுளை உணவாக உட்கொண்டு நான் அவருடைய நிலையிலே, அவருடைய அக்கினியிலே, அக்கினி தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், அக்கினி எனக்குள்ளே இருக்கிறது. இந்த அக்கினியை என்ன செய்ய முடியாது, இந்த மாமிசத்தினுடைய தன்மைகள் அழிக்க முடியாது, அணைக்க முடியாது. அதனால அன்புங்கிறது தெய்வீகமானது, அன்புங்கிறது புனிதமானது. அன்புங்கிறது ஒரு ஜீவனை, ஒரு ஆன்மாவை தான் நேசிக்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது, வாழ்க்கை கொடுக்கக்கூடியது. அவள் தப்பு பண்ணும்போது அவளுடைய தவறை என்ன செய்யக்கூடியது, மன்னிக்கக்கூடியது. அவளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும், மருத்துவ உதவிகளையும் செய்து தன் உடலை பேணி பார்ப்பது போல அந்த உடலை பாதுகாக்கிற ஒரு செயலுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால்
ஆன்மீகம், தெய்வீக அன்பு. கைதிகளை போவோம் எல்லாம் படங்கள். அதனால தான் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறேன். அதனால் நிறைய தங்கச்சிகள் நிறைய கண்ணீரோடு என்ன செஞ்சுருந்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய மனசில் உள்ள வேதனைகளை அதில் கொட்டியிருந்தீங்க. அதெல்லாம் நான் லேசாக படித்து பார்த்தேன். ஃபுல்லாக நான் படிக்கலை, ஏன்னா மைண்ட் அதில் என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி லைட்டாக பார்த்துட்டு, சரி இன்றைக்கி அதான் இந்த செய்தி. உங்களுக்காக உடலை உணவாக கொடுத்த ஒரு நண்பன், ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. கைதிகளை பார்ப்போம். உனக்காக உயிரை கொடுத்த ஒரு ஆத்ம மனவாளன் இருக்கிறார். அவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. இப்போ நாங்கள் இந்துக்களாக இருக்கிறோமே, நாங்கள் இந்த உடலை எப்படி இது பண்ணுறது, இந்த திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத, நாங்கள் கிறிஸ்தவங்க இல்லையே, இந்த மாதிரி வழிபாட்டில் வரலையே, இப்போ இது எப்படி எங்களுக்கு இந்த அப்பம் இந்த உடலை நாங்கள் உட்கொள்கிறது, அப்படி ரத்தத்தை பானம் பண்ணுறதுன்னா, அவர் வார்த்தை பைபிள் யோவான் முதல் நடித்த வார்த்தை மனு உரு ஆனால் வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கும்போது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா, இதை நான் விசுவசிக்கிறேன். இப்போ அதாவது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இது போதனையால் செய்யப்பட்ட இதைத்தான் நம்ம என்ன செய்யணும். இந்த வார்த்தையில் தான் என்ன இருக்கு? பவர் இருக்கு. இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? உருமாற்றம். வார்த்தையில் என்ன இருக்கு? படைக்கிற சக்தி இருக்கு, சிருஷ்டிக்கிற, இதை மாற்றுகிற. இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ எனக்கு ஆன்மாவினுடைய உணவாக இந்த வார்த்தையின்படி எனக்கு வாங்க உணவாக நான் நினைச்சிறேன், உங்களை உட்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் தியானத்தில் அப்படி இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக தரிசனத்தில் விஷயத்தில் ஆண்டவர் நினைஞ்சுவார். அந்த உணவை கொண்டாந்து கொடுக்கறத பார்க்குறத நீங்கள் நினைச்சபடியாக பார்க்கணும். இந்து சகோதர சகோதரின்னு சொல்கிறேன். இன்னொன்று கிறிஸ்தவ மதத்தில் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், நீ மதத்துக்கு வர வேண்டியதில்லை. தயவு செஞ்சு இதை அப்படி ஏற்றுக்கொண்டால் போதும். உங்கள் உடலை நான் என்னுடைய உணவாக நினைச்சிக்கிறேன், உங்கள் ரத்தத்தை என்னுடைய பானமாக நினைச்சிக்கிறேன், என் உயிருக்கு ஆன்மாவுடைய உணவாக என் உயிருக்குரிய பானமாக நினைச்சு ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிச்சா போகிறோம். அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த இயேசுனுடைய உடல் உங்களுக்கு என்ன செய்து விடும்? உணவாக. இந்த இயேசுனுடைய ரத்தம் உங்களுக்கு பானமாக என்ன செய்து விடும்? வந்து விடும் சொல்லி இப்போ நாம் இந்த ஆராதனைகள் என்ன செய்ய போகிறோன்னா போகிறோம். அதனால் இது ஒரு சத்தியம். இது அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலை, இன்றைக்கும் அறிவுபூர்வமாக யாராலும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா, நீ சாப்பிட்ற அரிசி சோறு, நீ சாப்பிட்ற கோதுமையின் ரொட்டி, சப்பாத்தி, புரோட்டா வயிற்றுக்குள்ளே போய் இது ரத்தமாக மாறுதா மாறலையா? நான் கேட்குறேன், பாலில் நீ பால் தான், இந்த பாலை நீ என்ன செய்கிறன்னா காய வச்சு அதை கலக்கும்போது அதில் என்ன வருது? நெய் வருதா? வரலையா? ஆனால் பாலில் நெய் இருக்குது, பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குரிய வேலையை செய்யும்போது அது என்ன செய்யும்? நெய்யாக என்ன செய்யுது? மாறுது. இதே மாதிரி இந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, இந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது, இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஆணையிடும்போது இங்கே என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இந்த உருமாற்றங்கள் நடக்கிறது. இன்னொன்று, ஒரு படுக்கையில் இருக்கிறவனை, நடக்க முடியாமல் இருக்கிறவனை, செத்து போய் இருக்கிறவனை இயேசு சொல்கிறார், ஏய் லாசருவே எழுந்து. அங்கே என்ன போய் ஊதி உயிரையாக கொடுத்தாரு, வார்த்தையை எண்ணிச்சுறாரு. இந்த வார்த்தைக்கு அந்த செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிற சக்தி இருக்க. ஒரு கைத்தட்ட மாட்டோம், நல்லா கைத்தட்ட நினைச்சிங்களேன். இப்படி நிறைய விளக்கங்களை சொல்ல முடியும். அதனால் இதைத்தாங்க சொல்கிறாரு. இதை ஒரு இந்த மாதிரி விசுவாசம் இல்லாமல் ஏதோ கோயிலுக்கு போகிறோம், சாமியார் நினைக்கிறாரு, திருப்பலி இது பண்ணி ஒரு நற்கண்ணையை கொடுக்குறாருன்னு சொல்லி நீ வாங்கினா, நீ சாபத்துக்குள்ளே இருக்கிற, நீ ஜென்ம பாவத்துக்குள்ளே இருக்கிற, கர்ம பாவத்துக்குள்ளே இருக்கிற. நீ சாபத்திலிருந்து, இந்த ஜென்ம பாவத்திலிருந்து கர்ம பாவத்தில் விடுதலை பண்ணணும்னா, இது நான் சாப்பிடும்போது என் வயிற்றுக்குள்ளே போன உடனே இது என்ன செய்யும்? இயேசுனுடைய உடலாக மாறுது. நான் பானம் பண்ண உடனே இது என்ன செய்யுது? ரத்தமாக மாறுது. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். இயேசு சொல்கிற பிதாவாய் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, மோசேகிட்ட சொல்கிறாரு, மோசே நீ இந்த ரத்தத்தை, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து கிண்ணத்தில் எடுத்து அதை உங்கள் வீட்டு நிலைக்கால்களில் மேலே சட்டத்தில் நினைச்சிங்க, இதுக்குள்ளே நீங்கள் பூசிட்டீங்கன்னா, வச்சுட்டீங்கன்னா, சங்காரத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே நினைக்க மாட்டான். எகிப்து ராஜா வீட்டுக்குள்ளே போவான். போர் வீரர்கள், படை வீரர்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிற அந்த பாதுகாப்புக்குள்ளே நினைச்சுவான், போய் நினைச்சுவான்.
அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளையை ஆடு மாடு முதல் எல்லாத்தையும் கொல்லுவான், அழிப்பான். ஆனால் இதை மட்டும் என்ன, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதே போல் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அந்த ரத்தத்தை அறுத்து அதை கிண்ணத்தில் எடுத்து அதை என்ன செஞ்சாங்கன்னா வீட்டு நிலைக்காலில் மேல் சட்டத்திலையும் பூசி அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே சங்காத்தூர் போல் இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட எந்த வீட்டுக்குள்ளே இணைச்சியில் மரணம் சங்காரம் நடக்கவில்லை. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நல்லா நீ கடந்துக்கோ. இதை இணைச்சின்னா நீ உட்காரணும். இதை தியானத்தில் உட்காந்து இது நடக்கிறது வரைக்கும், நீ உடல் சரியாகிறது வரைக்கும் நீ இந்த தியானத்தில் உட்காந்து உன் இருதயத்தில் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும். இது என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஜெயிசலா. அப்படி எல்லோரும் எந்திரிப்போம். எல்லோரும் எந்திரிச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த திருவிருந்த ஆராதனைகளை போகிறோம். அதனால் இந்த அறிக்கையை நம்ம என்ன செய்யணும் பண்ணணும். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் கத்தோலிக்க நண்பர்கள் சொல்கிறேன், தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், சகோதர சகோதரிகள் சொல்கிறேன், நீங்கள் பூசைக்கு போகும்போது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனோடு ஆயத்தத்தோடு இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. சாமியார் அந்த பலிபீடத்தில் பயன்படுத்துகிறாரு. ஆனால் நீ உன் வாயில் உன் இதயத்தில் விசுவாசம் வாயில் என்ன செய்யணும்? இப்போ நான் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். இதை பயன்படுத்துறதுனால இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இணைஞ்சிருக்கிறாரு, விடுதலை பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னும் சொல்கிறேன், ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே யாதி படுக்கையில் இருக்கிற நீங்கள் எந்திரிப்பீங்க. இதை நீங்கள் அறிக்கை பண்ணி நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து கண்ணை மூடி படுக்கையில் இருந்துக்கிட்டே இதே தியானத்தை அப்படியே பண்ணி உங்கள் மாசற்ற ரத்தம் இப்போ எனக்கு ஜீவனை கொடுக்கு, என் கைக்கு என்ன செய்யுது, பலத்தை விளங்காத கைக்கு செயலிழந்து போன கைக்கு என்ன செய்யுது, உயிர் கொடுக்கு, என் காலுக்கு உயிர் கொடுக்கு, என் நரம்பு மண்டலங்களுக்கு எனக்கு சக்தி அளிக்கு. இப்போது என் நரம்பு மண்டலங்கள் பலனடைகிறது, சரீர மண்டலங்கள் பலனடைகிறது, எலும்பு மண்டலங்கள் முறிந்து போன எலும்பு மண்டலங்கள் பலனடைகிறது. இதை இந்த மாசற்ற ரத்தம் இயேசுடைய வார்த்தை என்ன செய்கிறது, விடுதலையாக்குறதுங்கிறத நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா, அப்படியே படுத்துக்கிட்டே தியானம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில மணி நேரங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில நாட்களில் அற்புதங்களை செய்கிற சக்தினா உடனே நடக்கும். குணமளித்தலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இணைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு அதான் சொல்கிறேன், மூணு மாதம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் இணைஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் எப்படி கிடந்தேன் சொல்லுங்களேன், வாய மூடிட்டு இருக்கீங்க. கொடுதாய் ஆஸ்பத்திரியில் என்ன 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 பார்த்திய? செத்த பணத்தை பார்த்திய? பிண மாதிரி இணைஞ்சிச்சு. பரமா நீ தானப்பா வந்து அங்கே இணைஞ்ச, நான் காற்று கிடந்தேன். என்னப்பா எப்படிப்பா கிடந்தேன்? பிணமாக கிடந்தேன். புதுமை செய்ய ஆற்றலும் அன்றைக்கி நடந்துச்சு. 3 நாளை கழித்து தான் சொல்ல முடியும். டாக்டர் 1.5 நாளையில் இணைஞ்சிட்டாரு, நீ ரூமுக்கு போகலான்னு விட்டார். அதுக்கப்புறம் அந்த சுகமளிக்கிற வல்லமையை இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ வரைக்கும் உங்கள் சுகமளிக்கிற வல்லமை இணைஞ்சிருக்கு. சங்கீதம் 109:20 நினைக்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தையை விடுத்து என்ன செய்கிறார்? குணமாக்குறார். கையை வைங்க, நல்ல மேலே தூக்குங்க. இந்த வார்த்தை உங்களை உங்கள் எலும்பு மண்டலத்தை என்ன செய்யும், நரம்பு மண்டலங்களை என்ன செய்யும், உங்கள் செத்துப்போன ஆன்மாவை என்ன செய்யும், உங்கள் பாவத்தை என்ன செய்யும், போக்கியறலும் நீக்கியறலும். அதான் கரங்களை விரித்து அப்படியே மேலே என்ன செய்யணும், விட்டு வைக்க பாருங்கள்.